என்பவள் இழிவு அல்ல, அவள் சொர்க்கத்தின் கதவுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நற்செய்தி என்ற ஒரு சொல்லால் அந்த பெண் குழந்தையை அழகுபடுத்தியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை வளர்ப்பவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கூறி காட்டியிருக்கிறார்கள். இன்று ஒரு பெண் குழந்தை என்று கூறினாலே அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காட்டியது போல முகம் சுளிக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் காண்கிறோம். 2-3 பெண் குழந்தைகள் என்றால் சொல்லவே தேவையில்லை. பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய தாயை நீ வெறுப்பது கிடையாது. பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய மனைவியை நீ வெறுப்பது கிடையாது. பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய சகோதரியை கூட நீ வெறுப்பது கிடையாது. பிறகு பெண் என்ற ஒரு காரணத்தால் நீ பெற்ற குழந்தையை மட்டும் எதற்காக வெறுக்கிறாய்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய நேரத்தில் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த மாதம் ஒரு செயல் திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த தலைப்பின் கீழ் பல பெண்ணுரிமைகள் பற்றி பேசப்பட்டு வருகின்றன. அதில் பெண் என்பவள் சுமையல்ல சுபச்செய்தி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண் குழந்தை என்றாலே அவளை கேவலம் என்று கருதி உயிரோடு புதைத்து வந்தார்கள், இன்னும் கொன்று குவித்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வந்த பிறகுதான் பெண் என்பவள் அல்லாஹ்வின் அருட்கொடை என்றும் அவள் சொர்க்கத்திற்கான ஒரு வழிகாட்டி என்றும் மக்களுக்கு மத்தியில் அது தெளிவுபடுத்தியது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதை பற்றி சொல்லும் போது அஷ்ஷூரா எனும் அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். யஹ்லுகுமா யஷாஉ யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூர. அவன் தன் நாடியதை படைக்கிறான். தன் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் தன் நாடியோருக்கு பெண் குழந்தையிலும் அவன் அன்பளிப்பாக வழங்குகிறான் என்று குறிக்காட்டுகிறான். இந்த வசனத்தில் வரக்கூடிய யஹபு என்ற வார்த்தை அன்பளிப்பு செய்தான், பரிசளித்தான் என்ற பொருட்களில் பயன்படுத்தப்படும். அல்லாஹ் இங்கு குழந்தை பிறப்பை பற்றி குறிப்பிடும் போது நான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறேன் என்று குறிக்காட்டுகிறான். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரிசுதான், பெண் குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரிசுதான். ஆனால் மக்கள் அந்த 2 பாலினங்களுக்கு மத்தியில் ஒரு வேறுபாட்டை காண்பித்து ஆண் குழந்தை என்றால் மட்டும்தான் அது அல்லாஹ்வுடைய பரிசு என்றும் பெண் குழந்தை என்றால் அது கேவலம் என்றும் கருதி கொன்று வந்தார்கள். அறியாமை காலத்து மக்களின் மனநிலை எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றைய காலத்து மக்களின் மனநிலையும் இருக்கிறது. முதல் குழந்தை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கூட பெரிதளவு எந்த ஒரு பாதிப்பும் அந்த குடும்பத்திற்கு ஏற்படவில்லை. அடுத்தடுத்து பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பெற்றோரின் மனநிலை முகம் சுளித்த நிலையில் காணப்படுகிறது. அதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நஹ்ல் எனும் அத்தியாயத்தில் கூறி காட்டுகிறான். இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா. அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தையை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டால் லல்ல வஜுகு முஸ்வத்தவ் வஹுவ கலீமுன். அவன் துக்கமடைந்து அவனுடைய முகம் கருத்து நிறம் மாறி போய்விடுகிறது என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இன்றைக்கு ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த வீடு இறந்த வீடு போல காட்சியளிக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் பெண் குழந்தையை புஷ்ரா நற்செய்தி என்று கூறி காட்டுகிறான். இன்றைக்குள்ள மக்கள் பெண் குழந்தை என்றால் அது துர்ச்செய்தி என்றும் அந்த பெண் குழந்தையை பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள் என்றும் அந்த பெற்றோரின் மனநிலை காயப்படுத்தி வருகிறார்கள். இன்னும் பெண் என்றாலே செலவுதான் என்பதும் இன்றைய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்று ஒரு பழமொழியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் 5 குழந்தையை பெற்றுவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நாளை அவன் நடுத்தருவில் தான் இருப்பான் என்று ஒரு விளக்கமும் கொடுத்து வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தைகளுக்கு பெருமைக்கு மேல் பெருமை சேர்த்து கொண்டேதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தையை பெற்றவன் பாக்கியம் பெற்றவன் என்ற ஒரு சிறப்பையும் கொடுத்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடையும் வரை பொறுப்பேற்று கருத்துடன் வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை கோர்த்து காண்பித்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காண வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுவார்கள். இன்னும் மேடையில் பேசும்போது கூட நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பிறந்திருக்க கூடாதா என்றெல்லாம் ஏங்கி பேசுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்ப்பதுதான். இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு சேர்த்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவே ஒரு சட்டம் இயற்றக்கூடிய மோசமான நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். உதாரணமாக நாம் ஒரு மருத்துவமனைக்கு போனாலோ இல்லைனா ஒரு ஸ்கேன் சென்டருக்கு சென்றாலோ அங்கு சுற்றி முற்றிலும் ஒரே ஒரு வாசகம் திரும்ப திரும்ப எழுத போடப்பட்டிருக்கும். அது என்ன வாசகம் என்று பார்த்தால் பாலினத்தை அறிந்து கொள்வது சட்டப்படி குற்றம் என்ற வாசகம்தான். எதற்காக இதை திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தோமேயானால் அந்த கருவில் இருப்பது பெண் குழந்தை என்று அந்த குடும்பத்திற்கு தெரிந்துவிட்டால் உடனே அந்த கருவுள்ள சிசுவை கொலை செய்து அந்த கருவறையை கல்லறையாக மாற்றிவிடுகிறார்கள். இதனை தடுக்கும் விதமாகத்தான் இந்த வாசகங்களை அந்த மாதிரி இடங்களில் எழுதி போடுகிறார்கள். ஆனால் இதையும் மீறி பல மருத்துவமனையில் பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. சட்டம் போட்டு திருத்தும் அளவுக்கு இன்றைக்கு பெண் குழந்தைகள் நிலை பரிதாபமாக காணப்படுகிறது.
இந்தியாவில் 1994ஆம் ஆண்டு பெண் சிசு கொலை கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அது 1996ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் அமலுக்கு வந்தது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கமோ 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் குழந்தைகளை வறுமை கஞ்சியும் இன்னும் கேவலம் என்றும் கருதியும் கொலை செய்யக்கூடாது என்று தடை விதித்துள்ளது. அதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பனு இஸ்ராயீலின் அத்தியாயத்தில் கூறி காட்டுகிறான். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக்கின், உங்களுடைய குழந்தைகளை வறுமை கஞ்சி நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அதில் பெண் குழந்தையும் அடங்குவார்கள். நீங்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை வறுமை கஞ்சியோ கேவலம் என்று கருதியோ கொலை செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் தடை விதித்துள்ளது. இன்னும் கூடுதலாக மறுமையில் ஒரு எச்சரிக்கையும் விடுகிறது. அது என்னென்று பார்த்தால், அந்த கொல்லப்பட்ட பெண் குழந்தை மறுமையில் தன்னுடைய மரணம் குறித்து விசாரிக்கப்படும். அதை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அத்தக்வீர் எனும் அத்தியாயத்தில் கூறி காட்டுகிறான். இதழ் மஊதத்து சுயிலத் பி ஐயதம்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையிடம் அவள் என்ன குற்றத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று விசாரிக்கப்படும் போது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அன்று மணலில் புதைக்கப்பட்டாலும் இன்று கருவில் கலைக்கப்பட்டாலும் இரண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்களே ஒழிய அந்த பிஞ்சு குழந்தை எதற்காக நாம் கொள்கிறோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுவது கிடையாது. பெண் என்பவள் இழிவு அல்ல, அவள் சொர்க்கத்தின் கதவுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நற்செய்தி என்ற ஒரு சொல்லால் அந்த பெண் குழந்தையை அழகுபடுத்தியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை வளர்ப்பவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கூறி காட்டியிருக்கிறார்கள். இன்று ஒரு பெண் குழந்தை என்று கூறினாலே அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காட்டியது போல முகம் சுளிக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் காண்கிறோம். 2-3 பெண் குழந்தைகள் என்றால் சொல்லவே தேவையில்லை. அந்த பெண் குழந்தை எப்படி கொள்வது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்து விட்டால் சொர்க்கம் நிச்சயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண்மணி 2 பெண் குழந்தைகளுடன் யாசகம் கேட்டு வருகிறாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னிடமிருந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணி அதை 2 கூறாக பங்கிட்டு தன்னுடைய 2 பெண் குழந்தைகளிடம் கொடுத்துவிட்டு தான் எதையும் சாப்பிடாதவளாக இருக்கிறாள். பிறகு அந்த இடத்தை விட்டு அந்த பெண்மணி சென்று விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நடந்த சம்பவத்தை தெரிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பெண் குழந்தைகளை யார் நல்ல முறையில் வளர்க்கிறாரோ குன்னலகு சித்திரம் மினன்னார், அந்த குழந்தைகள் அவருக்கு மறுமை நாளிலே நரகத்திலிருந்து காக்கும் ஒரு திரையாக அமைகிறது என்று கூறி காட்டியிருக்கிறார்கள். இன்று நாம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள எவ்வளவு நற்செயல்களை செய்கிறோம். கடைசி மரண தருவாய் கூட என்று பாராமல் அந்த சமயத்தில் பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்துவிட்டால் அந்த பெண் குழந்தை மறுமை நாளில் நம்மளுக்கு சாட்சியாக வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த பெண் குழந்தையை பெற்றவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. 1980 முதல் 1990 வரை உள்ள காலகட்டத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி என்னும் ஊர் பெண் சிசு கொலைக்கு மிகவும் பிரபல்யமாக இருந்து வந்தது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றளவும் கூட பெண் சிசு கொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பிஞ்சு குழந்தை என்று கூட பாராமல் ஈவிரக்கம் இல்லாமல் பெற்ற தாயை கொடூரமான முறையில் அந்த குழந்தையை கொலை செய்கிறார். கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அரளி விதையை அரைத்து கொடுத்து அந்த குழந்தையை கொள்வது, தேவைக்கு அதிகமான பாலை கொடுத்து மூச்சு திணற விட்டு அந்த குழந்தையை கொள்வது, இன்னும் புகையிலை சாற்ற எந்த ஒரு சுவையும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தையின் வாயில் போட்டு அந்த குழந்தையை கொள்வது, டேபிள் ஃபேன் முன்னாடி அந்த பச்சிலம் குழந்தையின் முகத்தை வைத்து அந்த காற்றை அது தாங்க முடியாமல் மூச்சு திணறி சாகடிப்பது, இதைவிட உச்சகட்டமாக பச்சிலம் குழந்தை என்று கூட பாராமல் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவுடன் அந்த இரத்தத்தை நிறுத்தாமல் அப்படியே ஓடவிட்டு துடிக்க துடிக்க சாகடிப்பது, இவ்வளவு கொடூரமான முறையில் இன்றளவும் குழந்தைகள் கொலை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்தியாவில் சமீபத்தில் குழந்தைகள் கொலைகளை கணக்கெடுத்து பார்த்தால் ஆண்டுதோறும் 2-5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சுமார் 2,39,000 பேர் கொல்லப்படுவதாக ஒரு மருத்துவ அறிக்கை வெளியாகிறது. அதில் கருவறையிலேயே சமாதியாக்கப்பட்ட பெண் சிசு கொலைகளுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. வெறும் 2-5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டும்தான். அதுவே 2 லட்சத்தை தொட்டிருக்கிறது என்றால் அப்போ அந்த குழந்தைகளுடைய கொலைகளையும் எண்ணி சேர்த்து பார்த்தால் கணக்கில் அடங்காத வகையில் இருக்கும்.
எனவே பெண் குழந்தைகள் என்றாலே அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்று கூறி அவர்களை ஒதுக்கி கொன்று விடுகிறார்கள். இப்படி இந்த அளவிற்கு அந்த பெண் குழந்தைகளை வெறுப்பதற்கு காரணம் என்ன? அந்த குழந்தை கருவிலேயே சமாதியாக்கப்படும் அளவிற்கு அது என்ன தவறு செய்தது? இதற்கான காரணம் என்ன? முஸ்லிம்களே, சிந்திச்சு பாருங்கள். வறுமை ஒன்றுதான் காரணமா? ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும் அந்த குடும்பத்தில் வறுமை என்பது நீங்கிவிடுமா? அந்த குடும்பத்தில் வறுமை என்பது வராதா? பெரும்பாலும் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது வரதட்சணை ஒன்றுதான். வரதட்சணை என்ற பெயரில் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் இவளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு கவலையிலே மூழ்கிறார்கள். வரதட்சணை என்பது இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த செயலா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்துள்ளார்களா? கிடையவே கிடையாது. மக்கள் தான் தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக தன்னுடைய சுய தேவைக்காக ஏற்படுத்தியதான் இந்த வரதட்சணை என்பது. இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தைகளை நற்செய்தி என்று எப்படி கூறி பெருமைப்படுத்தி இருக்கிறதோ அதே போல திருமணத்தின் போது அவளுக்கு மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையும் விதிக்கிறது. மகர் கொடை என்பது மணமகனிடமிருந்து மணமகள் வாங்கப்பட வேண்டியது, மணமகளிடமிருந்து வாங்கப்படுவது அல்ல. பெண் என்பவள் இலவசத்திற்குரித்தானவள் கிடையாது. அவள் விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் பல வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறான். நீங்கள் ஒரு பொற்குவியலை கொடுத்தாலும் சரி, சாதாரண ஒரு பேரித்த கொட்டையை கொடுத்தாலும் சரி, ஆனால் அவளை மகர் கொடுத்துதான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை. அல்லாஹ் ஆண்களுக்கு கட்டளையும் போது கூட அந்நிசா எனும் அத்தியாயத்தில் கூறி காட்டுகிறான், வாத்தும் நிசா சதுக்காத்துகின நிகழத்தன், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று கூறி காட்டுகிறான். வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் உள்ளதா? வரதட்சணை என்பது சமூக பெண் இனத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு சமூக கொடுமை. வரதட்சணை என்பது பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு மறைமுகமான போர். அதை ஒழிப்பதற்கு அனைத்து முஸ்லிம்களும் முன்வர வேண்டும். அதை ஒழிப்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதுள்ள ஒரு கடமை. எனவே மனிதனே, பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய தாயை நீ வெறுப்பது கிடையாது. பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய மனைவியை நீ வெறுப்பது கிடையாது. பெண்ணாக இருப்பதின் காரணத்தால் உன்னுடைய சகோதரியை கூட நீ வெறுப்பது கிடையாது. பிறகு பெண் என்ற ஒரு காரணத்தால் நீ பெற்ற குழந்தையை மட்டும் எதற்காக வெறுக்கிறாய்? முஸ்லிம்களே, சிந்திச்சு பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் அது இறப்பது வரை அனைத்து உரிமைகளையும் கொடுத்து போற்றிக் கொண்டே இருக்கிறது. மகளை பெற்றதால் தலை குனிந்த சமுதாயத்தை தலை நிமிரச் செய்தது இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பெண் குழந்தையை நற்செய்தி என்ற ஒரு சொல்லில் அழகுபடுத்தியுள்ளது. எனவே பெண் குழந்தை என்பவள் செலவு அல்ல, அவள் மறுமைக்கான முதலீடு என்று கூறியவளாகவும் என் இறைவனின் அருட்கொடையாக நான் இருப்பதையும் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.